الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இருப்பது அல்லாஹு தஆலாவுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நாட்கள் மணித்தியாலங்களில் உட்கார்ந்திருக்கிறோம். இரக்கமுள்ள அல்லாஹ் அடியார்கள் தவறு செய்பவர்கள், ஆனால் அந்த தவறுகளை விட அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு ரொம்பவே பெரியது. அடியார்கள் தன்னுடைய பாவங்களை சொல்லி அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அப்படியான ஒரு காலத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம். ஏனைய காலங்களில் எனக்கும் உங்களுக்கும் பாவத்தை சொல்லி அழுவுறதே தவறி போகலாம். ஆனால் ரமதான்ல தான் செய்த பாவத்தை அல்லாஹ்விடம் சொல்லி அழுது அதுக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வது தவறி போகக்கூடாது. இது அப்படியான ஒரு மாசம். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இறங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கொடுக்கக்கூடிய, அடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய சன்மானங்களை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு புனிதமான நாட்கள். அல்லாஹ் விசேடமான பாவ மன்னிப்புகளை ஒவ்வொரு நாளும் ரமதானில் அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் சூரா ஆல இம்ரான்ல, அதாவது 133வது வசனத்துல என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான்: வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள். நேரம் பார்க்க வேணாம், காலம் பார்க்க வேணாம், நெகத்தை பார்க்க வேணாம், இன்றைக்கு நாளைக்கு யோசிச்சு கொண்டிருக்க வேணாம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை விரைந்து வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு ரொம்ப விசாலமானது. அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், இதுக்கு புறம் வரக்கூடிய எல்லா மக்கள்
உலகத்தில் வாழ்ந்த இவ்வளவு காலமும் வாழ்ந்த மக்கள், இது எல்லா மக்களுடைய பாவத்தையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத எல்லா மக்களுடைய பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒரு தராசிலையும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்ப இன்னொரு தராசில வச்சால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, பாவத்தை மன்னிக்கிற அந்த தன்மை ரொம்ப கணத்தால அது மேலோங்கி. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அவ்வளவு விசேஷமானது. எனக்கு பேசக்கூடிய, எனக்கு கேட்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு. உலகத்துல தவறு செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. அன்பானவர்களை விரும்பியோ விரும்பாமலோ நானும் நீங்களும் ஏதோ ஒரு சில பாவங்கள்ல மாட்டிப்பட்டிருக்கிறோம். ரகசியமான பாவங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, நான் பாவத்திலிருந்து வெளியே வரணும். யாரையும் பிடிச்சி கேட்டு பார்த்தால் நீங்க விரும்பியா பாவம் செய்வீங்க என்றால் எல்லோருடைய பதில், நான் விருப்பத்தோடு பாவம் செய்வது கிடையாது, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில பாவத்துல மாட்டி இருக்கிறேன், எனக்கு ஆசை நான் நல்லவனாக ஆகணும், எனக்கு ஆசை நான் பாவத்தை தூரமானவனாக ஆகணும், நான் பாவத்தை கலட்டி கொள்ளணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அன்பானவர்களே, ஏதோ நம்முடைய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களின் காரணமாக ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஒரு சில பாவங்கள்ல மாட்டி இருக்கிறோம். சில பாவங்களை இன்பம் கண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாவத்துல மாற்றுறது, இன்னொன்னைக்கு சில பாவங்கள்ல இன்பம் அடைஞ்சிருக்கிறது, அதுல தூரமான ரொம்பவே சிரமம். அன்பானவர்களே, இதெல்லாம் யார்கிட்ட சொல்லலாம்? இதெல்லாம் படைச்ச அல்லாஹ் கிட்ட சொல்லலாம். படைச்ச ரப்பு ரொம்ப நெருக்கமானவன், படைச்ச ரப்பு ரொம்ப நெருக்கமானவன், ரொம்ப இறக்கமானவன். நானும் நீங்களும் படைச்ச ரப்புடைய முக்பிரத்துடைய அளவு தெரியாததுனால இங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு டவுட் இருக்குது. நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் இவ்வளவு மாற்றம் செஞ்சிருக்கிறேன், நான் எப்படி அல்லாஹ்ட்ட கையேந்தியா அல்லாஹ் என்னை மன்னிச்சுடு, என்னை பரிசுத்தப்படுத்திடு, என்னை நல்லவனாக்கிடு, நீ எப்படி கேட்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கலாம். இல்ல அன்பானவர்கள், நானும் நீங்களும் அல்லாஹ் விளங்காம ஒரு காரணத்தினால் அப்படி யோசிக்கலாம். அல்லாஹ் நான் நினைக்கிறத விட, நாங்க நினைக்கிறத விட அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்கிறான், நபியே இந்த உம்மத்துக்கு என்ன பத்தி சொல்லுங்க. நப்பி இபாதி, அல்லாஹ் சொல்கிறான் நபி அவர்களை பார்த்து, நபியே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அனௌன்ஸ் பண்ணுங்கள். என்ன அனௌன்ஸ் பண்ணுங்க? என்ன பத்தி அனௌன்ஸ் பண்ணுங்கள். நான் யார் என்பதை. யார் தெரியுமா? அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். உலமாக்கள் அன்னைக்கு கேட்டு பாருங்கள், இந்த வார்த்தையுடைய வலுப்பமும் பாரமும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே என்ன பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ் அவன் தன்னை பற்றி 3 வார்த்தைகளில் சொல்கிறான், அன்னி அனல் அல் கஃபூர். அன்பானவர்களே, இது அரபு பதத்தில் அவர் அழுத்தம் நிறைந்த ஒரு பானமான ஒரு அரபு வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், நான் யார் தெரியுமா? அன்னி, நிச்சயமாக நான், நானேதான். ஆனால் அரபியிலே நான் என்று அர்த்தம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். மக்ஃபிரத்தை பற்றி, மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னை இப்படிதான் குர்ஆனில் வர்ணிக்கிறான். அன்னி, நிச்சயமாக நான், நானேதான் அல் கஃபூர், கஃபூராக இருக்கிறேன். பாவத்தை மன்னிக்கிறவனுக்கு பேரு காஃபிர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காஃபிரு ஸம்பி, பாவத்தை மன்னிப்பவன். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் அல் கஃபூர். கஃபூர் என்பது அரபு பதத்தில் ஒரு விடயத்தை மிக உச்சக்கட்ட அல் முபாலகா என்று சொல்வார்கள். இஸ்முல் முபாலகா, ஒரு விடயத்துடைய உச்சக்கட்ட உயர்வுக்கு இந்த வசனத்தை பாவிப்பார்கள். ஃபஊல் என்பது அல்லாஹ் மன்னிப்பவன் கிடையாது, அல்லாஹ் மிக 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 மன்னிப்பவன். அல்லாஹ் அப்படி விளங்கிக் கொள்ளுங்க. நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த பாவத்தோட அல்லாஹ் எப்படி வாருது நினைச்சு கொண்டீங்களா? நீங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க எந்த ரப்பிடம் கையெழுகிறீங்களோ அந்த அல்லாஹ் அல் கஃபூர், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மிக மிக மன்னிப்பவன். அன்பானவர்களே, அல்லாஹ் இன்னொரு அலாதியான ஒரு சிஃபத், ஒரு தன்மை இருக்கு. சய்யிதனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கடைசி 10ல அல்லாஹ் ஒத்தப்பட நாட்கள்ல லைலத்துல் கத்ருடைய இரவு வச்சிருக்கிறான். அந்த இரவு வந்தால் நான் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கணும்? அந்த இரவு வந்து நான் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கணும்? கேட்கறதுக்கு எவ்வளவு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கேட்டு இருக்கிறான். இது கொஞ்சம் கவனமாக அன்பானவர்களை கேளுங்க.
வீட்லயும் போய் மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு இது சொல்லிக் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் இதை அல்லாஹ்விடம் கேளுங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. மூணு வார்த்தை தான், ஆனால் ஆழமான ஒரு வார்த்தை. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், இன்னக அஃபூவுன், அஃபூன் என்றாலும் அதே நான் மேற்கனவே சொன்ன ஃபஊல் என்ற மிக 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 மன்னிப்பவன். அஃபூன், நிச்சயமாக யா அல்லாஹ் நீ மிக மிக மன்னிக்க கூடியவன். கஃபூர் என்றாலும் மன்னிப்பவன், அஃபூன் என்றாலும் மன்னிப்பவன். என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும்? உலமாக்கள் சொல்கிறார்கள், கஃபூர் என்றால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், மறைச்சி போற்றுவான். அஃபூன் என்றால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், பாவங்களை மறைச்சுற்றுவான். நாளைக்கு நம்முடைய பட்டோல பாவமே நடக்காம மாதிரி அந்த பாவத்தை எல்லாம் பட்டோல இருந்து அழிச்சு போட்டுருவான். நாளைக்கு மறுமையில் அந்த பாவங்கிற பட்டோலையில் இருக்காது. இப்படி ஒரு பாவம் நிகழ்ந்ததாக நம்முடைய பட்டோலையில் இருக்காது. அல்லாஹ்கிட்ட அந்த மன்னிப்ப, அந்த அஃபு அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹும்ம, எனக்கும் இல்லையா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் கையேந்தினால் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், யா அல்லாஹ் நீ மிகப்பெரிய மன்னிப்பாளன். சும்மா மன்னிக்கிறது இல்ல, மன்னிச்சு மறைச்சி பாவத்தை அழிச்சு போட்டுருவன். அது மாத்திரம் இல்ல, துஹிப்புல் அஃப்வ, எல்லாருக்கும் மன்னிக்கலாம். நாங்களும் மனுஷர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட்டோம்னு சொல்லுவோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் துஹிப்புல் அஃப்வ, அல்லாஹ் மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அடியார்கள் செய்யக்கூடிய புறக்குற்றங்கள் தவறுகள் அல்லாஹ் மன்னிக்கிறத விரும்புகிறான். அல்லாஹ் பலாலே ஒரு விருப்பம், அடியார்கள் கையேந்தும், கையேந்தி தன்னுடைய பாவத்தை நினைக்க சொல்லணும். சொல்லி அல்லாஹ்ட்ட அழுது தன்னுடைய பாவத்துடைய குறைய சொல்லி கேட்டால் அல்லாஹ் விரும்புகிறான். துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்புறவன், ஃபஅஃபு அன்னா, இந்த பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட கேட்கிறது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். அன்பானவர்களே, எவ்வளவு நாளைக்கு பாவத்தோட இருக்க போறோம்? எவ்வளவு நாளைக்கு பாவத்தோட வாழ போறோம்? பாவம் என்பது ஒரு இருள், ஒரு கருப்பு. எவ்வளவு நாளைக்கு இந்த கருப்போட, இந்த கசடோட, இந்த இருளோட எவ்வளவு நாளைக்கு வாழ போறோம்? எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம்? இதுல இருந்து எப்ப நாங்க தூரமாக போறோம்? அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கெட்டத்தோட நாங்க எல்லாரும் வஜ்ஜஹ்து ஓதுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஜஹ்தோட சேர்த்து இன்னும் ஒரு சில துஆக்களை மோதினாங்க. அது என்ன துஆண்டா, இந்த பாவத்தால மனுஷன் அழிஞ்சு நாசமாகி போவானோ அந்த பாவத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமாக கேட்டாங்க. சொல்லுவார்கள், தக்பீருல் இஹ்ராம் தக்பீர் கட்டினால் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹ் மேற்கையும் கிழக்கையும் எப்படி தூரமாக்கி வச்சிருக்கிறாயோ அது மாதிரி என்னையும் என்னுடைய பாவத்தையும் விட்டும் என்னை தூரமாக்கிடுவாயா. அல்லாஹும்ம நக்னி மினல் ஹதாயா கமா யுனக்ஸ ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். யா அல்லாஹ், ஒரு வெள்ளை ஆடையில ஊற்றப்பட்டால் அது எப்படி துப்புரவு பண்ணி அது வெள்ளையாக பளிச்சு இருக்குமோ அது மாதிரி என்னையும் பாவத்தை விட்டு கழுவி துப்புரவுப்படுத்துவாயா. மனோடைய பாவத்தை சொல்லி அழணும், பாவத்தை சொல்லி கேட்கணும். பாவத்தோட நம்முடைய வாழ்நாள் அல்லாஹ்வை சந்திக்க முடியாது. இல்லாமல் அல்லாஹ் பிகல்பின் சலீம், அல்லாஹ்வை சந்திக்கணும் பாவம் இல்லாத உள்ளத்தோட. ஆனால் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். மக்ஃபிரத்துடைய பத்து என்று சொல்றோம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க போதுமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் ذுனூபி. யா அல்லாஹ், உன்னுடைய பாவத்துடைய மன்னிப்பு அளவு இருக்குதே அது என்னுடைய பாவத்தை விட ரொம்ப பெருசு. அல்லாஹ் சொல்லி அழுது கேட்போம். எந்தெந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாம துடிச்சு கொண்டு தடமாறி கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ் அதை சொல்லி அழுது கேட்போம். அல்லாஹ் வெளியாக்க போதுமானவன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். எங்களுடைய பாவத்துடைய வயிற்றிலிருந்து, பாவத்துடைய இருளிலிருந்து வெளியாக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த பெரிய சிரமமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்களால் மீட்டெடுக்க முடியாத நெருப்பிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான்.
பாவத்துடைய இந்த நெருப்பிலிருந்து வெளியாக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் கிடையாது. நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 18 வருஷம் நோயில் இருந்தார்கள். அந்த நோயிலிருந்து வெளியெடுத்த அல்லாஹ்வுக்கு நம்மை பாவத்திலிருந்து வெளியெடுப்பது எந்த சிரமமும் கிடையாது. நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் இதிலிருந்து தப்ப முடியாது என்ற வெள்ளத்தை சொன்னார்களோ அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு நம்மை பாவம் என்ற அந்த கடலிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ் கிட்ட சொல்லுவோம், அழகான ஒரு நேரம் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்விடம் பாவத்தை சொல்லி அழுவார்கள். அன்பானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இவைகளை சொன்னால் நன்மை கிடைக்கும், சந்தேகம் கிடையாது. ஆனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சுடே நாவால சொல்கிறோம். ஆனால் என் உள்ளத்துல எப்பயாவது இருக்குதா நான் இதிலிருந்து கலரணும், எனக்கு ஒரு தேவை இருக்குதா, இந்த பாவத்திலிருந்து ஒதுங்கணும், ஓரமாகணும், கலரணும் என்ற தேவை இருக்குதா? அல்லாஹ் அந்த தேவையை பார்க்கிறான். தேவையோடு அல்லாஹ்ட்ட இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் சஹருக்கு எழும்பி நேரத்தோட தஹஜ்ஜுத் தொழ முன்னால அல்லது தொழுத போற உட்கார்ந்து வேற ஒன்றையும் உள்ளத்துல வச்சுக் கொள்ளாம நேரடியாக அல்லாஹ்வுடைய தொடர்பாகி, யா அல்லாஹ் இதோட அடியான் வந்திருக்கிறேன், பாவி வந்திருக்கிறேன், குறையுள்ளவன் வந்திருக்கிறேன், குற்றவாளி வந்திருக்கிறேன், உன்னோட சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன், என் எல்லா நிலைமையும் உன்கிட்ட சொல்றேன் இந்த அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் கேட்கிறான், இந்த நேரத்து வந்து இப்படி சொல்றதுக்கு யாரும் இல்லையா? இதோ இந்த பாவ மன்னிப்பு தாரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதனால் அன்பானவர்களே, பாவத்தோட நாங்கள் நிறைஞ்சு போயிருக்கிறோம். நன்மைகள் செய்கிறோம், நன்மையோட சேர்த்து பாவங்களை நாங்கள் எல்லாரும் செய்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உண்டாயி, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புடைய விசாலம் எவ்வளவு உண்டாயி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை விளங்குறதுக்காக வேண்டி சொன்னார்கள். பனு இஸ்ரவேலர் காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் எந்த விதமான நல்லமலும் செய்ய, பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் நலவு என்றது ஒன்றே செஞ்சது கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சவர், நலவு என்ற ஒன்றை கூட உலகத்தில் செய்யாதவர். நாங்கள் அப்படி இல்லை, ஏதோ ஒரு நலவு செஞ்சிருக்கிறோம், அதோட பாவங்களையும் சேர்த்து செஞ்சிருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த மனுஷர் மௌத்தார நேரம் அந்த புள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டார். புள்ளையில கூப்பிட்டு ஒரு வசியத் பண்ணினார். சொன்னார், பிள்ளைகிட்ட நான் மௌத்தானதுக்கு போறோம், என் பொடியை பத்த வச்சு என் பொடியை சாம்பலாக்கி அறவாசி சாம்பலை கொண்டு போய் கடல் நடுவுல கரைச்சிடணும், மீதி அறவாசி சாம்பலை அது குழிய தோண்டி மண்ணுல புதைச்சிடணும். பிள்ளைகளும் பாப்பாவுடைய வசிய செய்யணும். பாப்பாவுடைய மரணத்துக்கு போறோம், பிள்ளைகள் பாப்பா சொன்ன மாதிரி பாப்பாவை எரிச்சி சாம்பலாக்கி அரைவாசி சாம்பலை கடல்லையும் அரைவாசி சாம்பலை கரையில் இருக்கக்கூடிய பூமியில அதை புதைச்சு விடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதர் அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல எழுப்புவான். எழுப்பி கேட்பான், அடியானே நீ உலகத்தில் இப்படி ஒரு விஷயத்த பிள்ளைகளுக்கு வசியத் பண்ணி செய்ய சொன்னியே, இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்குதா? அந்த அடியான் சொல்லுவான், ஓயா அல்லாஹ், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் உலகத்துல வாழ்ற நேரம் என்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நான் எந்த ஒரு நலவையும் செய்யாதோராள், உனக்கு மாற்றம் செஞ்சோராள், உனக்கு மாறு செஞ்சோராள், உன்னை நான் சந்திக்கிறதுக்கு பயப்பட்டேன், உன்னை சந்திக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணினேன். என்னையே நான் பத்த வச்சு எரிச்சு சாம்பலாக்கி கடல்லையும் பூமியிலையும் நான் என்ன போட்டால் நான் உன்னை சந்திக்க மாட்டேன், சந்திக்க முடியாது என்ற ஒரு எண்ணத்துலதான், உன்ன பயத்துலதான் இப்படி செஞ்சே இந்த அல்லாஹுக்கு பதில் சொல்லுவார். அன்பானவர்களே, இரக்கமுள்ள அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய பயம்தான் உன்னை இந்த செயலை செய்வதாக இருந்தால் நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ சொருக்கம் கூட சொருக்கத்துக்கு அனுப்பிடுவான். அன்பானவர்களே, வாழ்க்கையில நலவு செஞ்சது, வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு மாற்றம் தான் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு என்ற ஒன்று இருக்குது. அந்த மன்னிப்புல நானும் நீங்களும் நிராசையாகிடக்கூடாது. சொல்லுவோம் அல்லாஹ் கிட்ட நிலைமையை சொல்லுவோம். செய்யுள் இஸ்திக்ஃபார் ஒன்று இருக்குது. இஸ்திக்ஃபாருடைய அமீர் சாஹ், இஸ்திக்ஃபாருடைய தலைவர், அதை சொல்லி தஹஜ்ஜுதுல அல்லாஹ்ட்ட கேட்போம், சுஜூதுல கேட்போம். எவ்வளவு இஸ்திக்ஃபார் இருக்குது. ஆனால் செய்யுள் இஸ்திக்ஃபார் என்பது அலாதியான அற்புதமான ஒரு இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு,
படிச்சவன் மாத்திரமல்ல, நான் பிறந்தது முதல் மௌத் வரைக்கும் என்னெல்லாம் உலகத்தை செஞ்சுட்டாரியோ அந்த ரப்பு நீதான். ஹலக்தனி, அல்லாஹ் நீதான் என்ன படைச்சாய். அல்லாஹ்க்கு விருப்பம் அடியான் அந்த உபூதியத், தான் அடிமை, நான் அடிமை என்பது அல்லாஹ்விடம் சொல்றது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். ஹலக்தனி யா அல்லாஹ், நீ என்னை படைச்சாய். வ அனா அபுதுக, தோ யா அல்லாஹ் உன் அடியான் வந்திருக்கிறேன். வ அனா அபுதுக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக, யா அல்லாஹ் நீ என்ன அக்ரிமெண்டின் பிரகாரம் உலகத்துக்கு என்ன அனுப்பிக்கிறாயோ, என்ன வாக்குறுதியை தந்து அனுப்பியிருக்கிறாயோ அந்த வாக்குறுதி பிரகாரம் தான் நான் இருக்கிறேன். மஸ்தஃஅது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடியுமான வரையில நான் அப்படித்தான் உலகத்தை வாழ்கிறேன். அல்லாஹும்ம خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت. யா அல்லாஹ், எதையெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேனோ தீய செயல்கள், அந்த எல்லா செயல்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். وابوء لك بنعمتك علي, யா அல்லாஹ் நீ என்ன படைச்சிருக்கிறாய், நான் உனக்கு இவ்வளவு மாற்றம் செஞ்சிருக்கிறேன், நீ எவ்வளவு எல்லா நியமத்துகள் அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறாய், நான் எல்லா அருட்பாக்கியங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதெல்லாம் நீ தந்ததுதான். அதோட சேர்த்து யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் நான் எக்ஸெப்ட் பண்ணுகிறேன். எந்த விதமான கண்டிஷன் இல்லாம, காரணம் சொல்லாம, சாக்கு போக்கு சொல்லாம நான் இவ்வளவு பாவங்களையும் செஞ்சிருக்கிறேன். நீ தந்த பொருட்கள், சுத்து செல்வங்கள், உடம்பு ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழுத்துக்கொண்டு உனக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறேன். என் பாவத்தை எக்ஸெப்ட் பண்ணுகிறேன். என் பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன், பாவத்தை மன்னிக்கிறவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற அழகான ஒரு இஸ்திக்ஃபார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதை சொல்லி அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கணும். அன்பானவர்களே, அழணும். அல்லாஹ் முன்னால பாவத்தை சொல்லி அழணும். உலகத்துல எல்லா அமலையும் செஞ்சுதான் அவரும் நடிக்க முடியாது. கொஞ்சம் கேட்டுக்கோங்க அன்பானவர்களே, உலகத்துல எல்லா அமலையும் செய்யணும், நடிக்க முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நடிக்கலாம், அது அழுவுற மாதிரி நடிக்கலாம். அழுவுங்க துஆல, அல்லாஹ் அழுங்க கேளுங்க. உள்ளம் கரடு முரடாக இருக்குது, உள்ளம் கசடாக இருக்குது, உள்ளம் இறுகி போயிருக்குது, அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுக வருது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழுவுற மாதிரி அல்லாஹ்வுக்கு முன்னால நடிங்க. இதை நடிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால அழுக மாதிரி சைக்கிளை செஞ்சு அல்லாஹ் கிட்ட தந்த நிலைமையை சொல்லி அழணும். அன்பானவர்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நாங்க துப்புரவு பண்ணலாண்டாய், நம்முடைய பாவத்தை விட்டு நாங்க தூரமாக இல்லைண்டாய், அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் எப்படி நானும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முகம் கொடுக்கிறது. அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க. நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொல்லி தங்களை அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அற்புதமான ஒரு துஆ இருக்குது. ரப்பனா அவ்வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சு கொண்டேன். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. இது கொஞ்சம் நல்லாவே கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு வார்த்தையும் அற்புதமான ரெண்டு வார்த்தைகள். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, யா அல்லாஹ் நீ உன் மக்ஃபிரத்தையும் நீ உன் ரஹ்மத்தையும் எனக்கு தரல என்றால், உன் பாவ மன்னிப்பையும் உன் ரஹ்மத் அருளையும் எனக்கு தரல என்றால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளியாக ஆகிடுவேன் என்றால், பாவ மன்னிப்பு சார்ந்த நீ மட்டும்தான் நீ விரட்டின என்றால், உன் சன்னிதானத்தில் நீ என்னை விரட்டின என்றால், நீ பாவ மன்னிப்பு தரல என்றால் வேற யாரும் பாவ மன்னிப்பு தரமாட்டாங்க, நான் நிரந்தர நஷ்டவாளி ஆகிடுவேன். திருப்பி திருப்பி அல்லாஹ்விடம் சொல்லுவோம், திருப்பி திருப்பி அல்லாஹ்ட்ட சொல்லுவோம். அல்லாஹ் இஸ்ராரு ஃபி துஆ, உண்ட அலட்டி அலட்டி திருப்பி திருப்பி நீட்டி நீட்டி அல்லாஹ்ட்ட கேட்கிறது அல்லாஹ் விரும்புறான். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا, நீ மன்னிக்கல என்றாய். وان لم تغفر لنا وترحمنا, நீ மன்னிப்பு தரல என்றாய். யா அல்லாஹ் நீதான் மன்னிப்பு தரணும், வேற யாரும் மன்னிப்பு தரது. நீ மன்னிக்க மாட்டேன்றாலும் நீ தான் மன்னிக்கணும்.
மன்னிப்ப கேட்கறதுக்கு வேறு ஒருவர் உலகத்துல கிடையாது. நீ மாத்திரம் தான் மன்னிப்ப தரணும். வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ்ட்ட திருப்பி இத சொல்லணும், அழுது சொல்லணும், பச்சாதாபப்படணும். அல்லாஹ்ட்ட சொல்ல, யா அல்லாஹ் மாட்டிக்கொண்டேன் தெரியாம, என்னை கலக்கிறியா அல்லாஹ். நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை கேட்டு அல்லாஹ்விடம் கேட்போம். என்ன சொன்னாங்க? ஃபனாதா ஃபில் ظுலுமாத், 3 இருட்களுக்குள்ளாக நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாட்டிக்கொண்டார்கள். கடலுடைய இருள், இரவுடைய இருள், மீனுடைய வயிற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய இருள். அந்த இருளிலிருந்து நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யார் இதை சொல்லுவாங்களோ, யார் யாரெல்லாம் இதிலிருந்து வெளியே வர முடியாது, இந்த பாவத்தை கலர இயலாது, இந்த பாவத்தை நான் மாட்டிப்பட்டு இருக்கிறேன் யாரெல்லாம் இருக்கிறோமோ, அந்த பாவத்தை அல்லாஹ் கிட்ட சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுது இந்த துஆவை இந்த திக்ர செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி அந்த கார் இருள் இருந்து வெளியே கொண்டு வந்தானோ, அது மாதிரி எங்களோட பாவத்துடைய இருள் இருந்து அல்லாஹ் எங்களை நிச்சயமாக வெளியே கொண்டு வருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இதை சொல்லி அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்களோ அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்வான். அவருடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் நீக்கிடுவான். லா இலாஹ இல்லா அன்த யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் ரப்பு கிடையாது, வணங்கக்கூடிய நாயன் கிடையாது, நீ மாத்திரம் தான். சுப்ஹான, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், நீ குறை இல்லாதவன், நீ குறையும் தூய்மைப்பட்டவன், உனக்கும் குறைக்கும் சம்பந்தம் கிடையாது. சுப்ஹான, உன்னை நான் பரிசுத்தப்படுகிறேன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நானோ குறையுள்ளவன் யா அல்லாஹ், நானோ அநியாயக்காரன் யா அல்லாஹ், குறை இல்லாத உன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் ஆதரவு வச்சு வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்விடம் இதை சொல்லி கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் என பாவங்கள் நீங்களை கரட்டுவான். அன்பானவர்களே, சிறப்பான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். மாதத்துடைய சரியான நடுப்பாதையில் இருக்கிறோம். அடுத்த கண்ணை மூடி துறக்கிறதுக்கு முன்னால ஷவ்வாலுடைய புற தென்படும். அன்பானவர்களே, நேரம் கொடுத்து கடைசி 10ல பார்ப்போம், லைலத்துல் கத்ருடைய இரவுல பார்ப்போம். இன்னும் 15 நாள் இருக்குது. நேரம் கொடுக்காமல் அன்பானவர்களே அல்லாஹ்விடம் கையேந்துவோம், நிலைமைகளை சொல்லுவோம், அல்லாஹ் அடைவோம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், வஸாரிஉ, விரைந்து வாருங்கள் மக்ஃபிரத்தின் பக்கம். ஒதுங்கி நேரம் எடுத்து டைம் பார்த்து நேரம் எல்லாம் எடுக்க வேணும். சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் ஒதுக்கின நேரம், இஃப்தாருடைய நேரம் துஆவுடைய நேரம். அன்பானவர்களே, சையதுல் இஸ்திக்ஃபார் எழுதி எடுத்து தஹஜ்ஜுத் நேரம் உட்கார்ந்து வாசிச்சு அர்த்தத்தோட விளங்கி அல்லாஹ்வோடு இணைவோம். அல்லாஹ் விரும்புறது அடியான் பாவத்தை சொல்லி பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வோட இணைகிறது அல்லாஹ் விரும்புகிறார். கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவுகள் எல்லாம் அதோட விசேஷமான இரவுகள். கடைசி 10 யாரெல்லாம் இஅ்திகாஃபுடைய இருப்பதற்கு சந்தர்ப்பம் வாய்ப்புகள் இருக்குதோ முடியுமானவர்கள் முயற்சி செய்யுங்க. தன்னை முழுமையா அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய அமல் தான் இஅ்திகாஃபுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாள் பள்ளி ஒரு நிமிடம் பள்ளிக்குள்ளார ஒரு கூடாரம் அடிச்சு அந்த கூடாரத்துக்கு நுழைஞ்சு கொண்டு அல்லாஹ்வோடு தொடர்பாகுவார்கள். யாரோடையும் பேச்சுவார்த்தை வச்சுக் கொள்ள மாட்டாங்க. வெளி வேலைகள் எல்லாத்தையும் முற்றுவாங்க. அல்லாஹ்வோடு தொடர்பாகி உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்துடுவார்கள். தன்னை முழுமையாக அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுவார்கள். அல்லாஹ்வுக்குரிய ஒரு 10 நாளாக வச்சுக் கொள்வார்கள். யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ இஅ்திகாஃப்